வெல்கம் பேக் டு மை சேனல் சூ வித் சாம் தமிழ். இன்றைக்கி 37 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இவங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டிங் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நோட் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் வந்து 11.7 அதாவது 11.75 எடுத்துக்கணும். 11.75 எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். என்னோடய பக்கத்தில் வந்து நான் ஃபோல்டிங் இருக்குது, இந்த சைடு ஓப்பனில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன மார்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணேன் மடித்து தைக்கிறதுக்காக. 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 13.75 அவங்களோட ஹைட்டு, ஸோ பேக் சைடு ஹைட்டு 13.75 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போவே நம்ம வந்து நெக்கும் மார்க் பண்ணிக்கணும். நெக்கு வந்து அவங்களது 9 இன்ச்சு வருது, ஸோ அதனால் நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நான் இதில் போட்டிருப்பேன் வீடியோ, அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு இவங்களது வருது, ஸோ 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ண நம்மளுக்கு வந்து ஆம் ஹோல் தெரியும், ஸோ அதனால் நான் பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறதுக்காக மேலே ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறேன். கீழே போட்ட மார்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட கையோட உயரம் 5.75 அவங்களோட கையோட உயரம். சில பேர்து வந்து 5, 5.25, 5.5 இந்த மாதிரி வரும். பட் இவங்களுக்கு கொஞ்சம் மசில் இருக்கிறதுனால 5.75 நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்கோட லென்த்து ஹைட்டு நம்ம வந்து டோட்டலாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக எடுக்கணும். நெக்கோட ஷேப் அப்போ தான் கரெக்டாக வருன்றதுனால நம்ம கிராஸாக எடுக்கணும். நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா ரொம்ப அகலமாக போயிடும். ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு ஆம் ஹோல் மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் வந்து அளவுகள் இதில் எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பாருங்கள், 13.7னா 13.75, 1.5னா 1.5. இப்போ நான் இந்த ஹைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வரக்கூடிய பிரெத்து லென்த்து ரெண்டுமே நான் மார்க் பண்ணிட்டேன். கழுத்து வந்து 9 இன்ச்சு கரெக்டாக அவங்களுக்கு இருக்குது. நான் 9.1ன்னு வைக்கிறேன். 9.1ன்னு வச்சா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வரும், ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிங்கன்னா போடுறப்ப ப்ளவுஸு நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் மார்க் பண்ணோம். இவங்களோட டோட்டல் ஷோல்டர் தச்சு முடிச்ச அப்புறம் 2 இன்ச்சுக்கு வருது, ஸோ அதனால் 2 இன்ச்சு. 2லேருந்து இப்போ ஒரு 6 பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 பாயிண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு சைடு நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்லீவ் சைடு நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் அவ்வளோ எடுக்கும். 5.75 அவங்களோட ஆம் ஹோல் உயரம், கையோட உயரம் வந்து 5.75, ஸோ அதனால் நான் 5.75 மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த சைடு எதுக்கு வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே 2.6 வைக்கிறது, கீழேயும் 2.6 வரணும் கரெக்டாக. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அளந்துட்டேன். நான் வந்து கட்டிங் போடுறது எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ச்சு பேக் சைடு மார்க் பண்ணிட்டு தான் நான் அந்த கர்வ் ட்ரா பண்ணுவேன். இது வரைக்குமே நான் தைச்ச எல்லா ப்ளவுஸும் கரெக்டாக தான் வந்துச்சு. ஸோ ஒரு சில ப்ளவுஸோட அளவுகள் மாறுறப்ப இந்த 1.5ங்கிறது 2, 2.5, 2 அப்படி போகும். ஸோ 1.25ன்னு கூட வரும். ஸோ ஒரு சில டைம் நம்ம ஷேப்பு கையிலே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதனால் அது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். என்னோடய அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு நான் இப்போ அளந்துட்டுருக்கேன். ஃப்ரண்ட் சைடுக்கு அந்த ஷோல்டரும் நெக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வரணும். 5.25 இருக்கணும். ஸோ அதனால் நான் 5.25 ஹைட்டுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 80 பாயிண்ட் துணி இருந்தாலுமே நம்ம வந்து நல்ல பெரிய ப்ளவுஸாகவே தைக்கலாம். அப்படி தைக்கணுன்னா இந்த மாதிரி கட்டிங் தான் நம்ம போடணும். அதுக்காக தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பின்பக்கம் டோட்டல் அவ்வளோதான். இப்போ முன்பக்கம் மார்க்கிங் பண்ணிக்கலாம். முன்பக்கம் நம்மளோட கழுத்து வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.6. ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சு கூட அளந்துக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ 2.6 கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நெக்கு இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நெக்கு ஷேப்பை பிடிச்சி அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அது எந்த அளவு வருதோ அதுதான் நெக்கோட ஹைட்டு. இதில் வந்து 6.3 வரும் இவங்களோடது. இந்த கஸ்டமரோடது 6.3 வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட உயரம் நான் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலில் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து இதுலேயுமே நம்மளுக்கு அந்த ஷேப்பு ஃப்ரண்ட் சைடு உக்காரணுன்னா ஒரு
சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் அங்கே 2 1/2 இன்ச்சுக்கு எதுக்கு மார்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக்கு ஷேப்பை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த நெக்கோட அளவு ப்ளவுஸில் இருக்க நெக்கோட அளவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ அப்படி அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஷோல்டர் 2.6 ஷோல்டரு. ஆம்ஹோலோட இறக்கம் வந்து 5.25. இதே மாதிரி தான் ஆம்ஹோலோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதாவது கையோட இறக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணது 2.6 ஒரு மார்க் பண்ணிட்டா தான் நம்ம பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த லைன்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.25க்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுறது என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய துணி மிச்சமாகும். ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேக் சைடில் நான் 1.5 இன்ச்சுக்கு எடுத்திருந்தேன். ஆம் ஹோல் கிட்ட குடஞ்சி எடுக்கிறது. இது 1.25 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். 1.25 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2.5 இன்ச்சு சைடில் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன் தைக்கிறதுக்கு. அதையும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கையோட உயரத்தில் சரிபாதியாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிராஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஆம் ஹோல் கூலியெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நம்ம ஒரு மார்க்கிங் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஹூக்ஸ் மாட்டுறோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து 3.25 இன்ச் இருக்குது. தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, மொத்தம் 4.25 இன்ச்சு. அதனால தான் 4.2ன்னு எழுதுகிறேன். அடுத்து வந்து அந்த கிராஸ் நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டும் நம்ம அளந்துக்கணும். இதில் 2.25 இருக்கும். ஆனால் நான் 2.5 வந்து மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்சி தைக்கிறப்ப அந்த 1/4 இன்ச்சு அதில் அட்ஜஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்துடும். ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஒன்று பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு மறுபடியும் அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹூக்ஸ் வச்சு தச்சிருப்பாங்களா, அந்த சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஷோல்டரை ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக, ஒரு சைடு கொஞ்சம் சின்னசாக இந்த மாதிரி நான் மடித்து பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நம்மளோட சென்டர் டாட், ப்ளவுஸோட சென்டர் டாட்டை கையில் பிடிச்சிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இறக்கம் நான் வைக்கிறேன் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அந்த மாதிரி இறக்கமாக வச்சுட்டு அந்த சென்டர் டாட் நீங்கள் கீழே மார்க் பண்ணிங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு மார்க்கிங் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நம்ம கீழே இறக்கம் வைக்கணும். 1 இன்ச்சு வச்சா போதும். ஆனால் நான் என்னோடய ப்ளவுஸ் வந்து 1.25 இன்ச்சுக்கு தான் நான் எப்போவுமே வைப்பேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த கிராஸில் வரும். அடுத்து நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக மார்க் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் அங்கே எவ்வளோ மார்க் பண்ணேன்றதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போது சென்டரோட உயரமும் எவ்வளோ வருதுன்னு நான் எழுதியிருப்பேன் அதுலேயே, பார்த்துக்கோங்க. ஸோ 11.25 வரும் கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து நம்ம சைடில் இப்போ ஃபிட்டிங் கொடுப்போம்ல, அந்த ஃபிட்டிங் கொடுக்குற இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கமாக நம்ம வந்து ஒரு மார்க்கிங் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சு இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு கீழே இறக்கம் மார்க் பண்ணணும். மேலே வச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வராது. ஸோ கீழே வச்சுட்டு மார்க்கிங் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து கீழே அந்த டாட் பாயிண்ட் வரைக்கும் வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் அந்த ஷேப் எப்படி வரும்னு சொல்லி. பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிங்கன்னா அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமாவும் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். எல்லா அளவு ப்ளவுஸுக்கும் இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நான் சைட்லேயும் எழுதிடுறேன். இது வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. கட் பண்ணி பாருங்கள், தச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஃபினிஷிங் சூப்பராக வரும். நான் தைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு விட்டுருவேன் எப்போவுமே. 2 சைடும் 2.5 இன்ச்சு, பேக் சைடும் 2.5 இன்ச்சு தான் விடுவேன். ஃப்ரண்ட் சைடும் 2.5 இன்ச்சு தான் விடுவேன். அது டாட்ஸ்லாம் போயிட்டு சைடில் ஃபினிஷிங் வரப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மெத்தட் தான் நான் எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி அந்த கிராஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை பிடிச்சி பார்த்து மடிக்கணும். நீங்கள் வந்து கவனக்குறைவாக பண்ணிங்கன்னா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இறக்கமாக வந்துடும். ஸோ அதனால் இதை கவனமாக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணி எடுத்துப்பேன். அப்புறமா தான் பேக் சைடு கட் பண்ணுவேன். பொதுவாக நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ஷேப் கொடுப்பேன். பட் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்றதுனால இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலில் நிறைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது. 38, 48, 36, 52,
2 இந்த சைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுன்ற வீடியோஸும் நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒல்லியாக இருக்கவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கட்டிங், அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து டேபிளில் வச்சு கட் பண்ணலை, மிஷினில் வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் அந்த ஸ்பேஸை பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் நல்லா ஸ்பேஷியஸான இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரை இருக்க பக்கம் எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் துணி போடுறப்பவே ஸ்டார்டிங்லேயே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே வந்து நீங்கள் டிசைனர் பீஸ் நெக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, அதிலே விட்டுறணும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, லைனிங் கொடுத்து தைக்கிறோம், நார்மல் ஜாக்கெட் தைக்கிறோன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கலாம். ஸோ வந்து என்னோடய ஸ்டிச்சிங் கட்டிங் மெத்தட்லாம் ரொம்ப ஈஸி. டெய்லர் கடையிலலாம் இந்த மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக புரியும். தைக்கிறதும் சிரமமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைச்சிட்டு போயிடலாம். ஸோ அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸு எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் வந்து எப்போவுமே அழியாமல் இருக்கும், அது நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நிறைய வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். அந்த நோட்ஸ் எல்லாமே தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் இன் ஃப்யூச்சரில், மேபி இந்த வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணணுன்னா அதில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே எடுத்து நம்ம வச்சிடணும். நெக்கு கட் பண்ணி எடுக்கிறோம்ல அந்த லைனிங் கிளாத்து, அது வந்து ஃப்ரண்ட்டில் கொக்கி பட்டி ஊக்ஸ் பட்டி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டேன். நான் ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இதில் எழுதியிருக்கிறது நோட்டில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணனா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும், ஆனால் நான் 4 இன்ச்சு எடுத்துப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து மேலே தைக்கிறதுக்கும் கீழே மடித்து கட் பண்ணுறதுக்கும். இந்த பட்டியும் நான் ஷேப் எடுக்கிறது எப்படின்னு சொல்லியும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன். ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் அந்த ஷேப் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி நான் அதில் மார்க் பண்ணியிருப்பேன். நம்ம பாடிக்கு எவ்வளோ நம்ம துணி எடுக்கிறோமோ அவ்வளோதான் வந்து அகலம் எடுக்கணும். உயரம் வந்து 4 இன்ச்சு இந்த பட்டியோட உயரம். ஸோ அதனால் 3 இன்ச்சு பட்டியோட உயரம், நான் 4 இன்ச்சு கட் பண்ணிக்குவேன். ஸோ பாருங்கள், இதுலேயே நான் அளக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி அளந்துக்கணும். அளந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 பீஸ் வரும். நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் பீஸு 6 பீஸ் எடுத்துப்பேன், மெயின் பீஸு 2. இந்த சைடு 4 பீஸ் வரணும், அந்த சைடு 4 பீஸ் வரணும். அதில் வந்து ஒன்று வந்து மெயின் பீஸு, மீதி 3 வந்து 4 லைனிங் பீஸு. அப்போ வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக சூப்பராக வரும் ஃபினிஷிங் எல்லாமே. நான் ஆல்ரெடி என்னோடய ஸ்டிச்சிங் இதில் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் எந்த மாதிரி ஸ்டிஃபாக வருது அப்படின்னு சொல்லி. ஸோ போடுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த பட்டி போயிட்டு உக்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வேஸ்ட் துணியை நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா சாரீ வந்து லைனிங் அதே அளவு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வேஸ்ட் துணி கூட வச்சு கொடுத்துக்கலாம். நான் இதுக்குள்ளே ஒரு வேஸ்ட் துணி தான் வைப்பேன், அதுக்கு மேலே தான் மெயின் கிளாத் வச்சு தைப்பேன். ஸோ தைக்கிற வீடியோ நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் கட்டிங் வீடியோ தான் நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால நான் கட்டிங் வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஸ்லீவ் தான். ஸ்லீவ் வந்து கரை இருக்கிற பக்கம் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப குட்டியான ப்ளவுஸுங்கிறதுனால எனக்கு கரை இருக்க பக்கம் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம பட்டி கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்லீவாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி 4ஆக மடிச்சிக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு ஃபோல்டிங் வரது நம்ம சைடு வச்சுக்கணும். அந்த ஸ்லீவுக்கு வந்து அந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கீழே எப்போவுமே 3/4 இன்ச்சு விடுவேன், மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கும் கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் விட்டுக்கலாம். நான் 3/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸ் எவ்வளோ வருதோ அவ்வளோ மார்க்கிங் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் வரக்கூடிய ஷேப்பை எப்படி நம்ம அதே மாதிரி ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நல்லா க்ளீனாக பிடிச்சிக்கோங்க. மடித்து நம்ம நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பிடிச்சிக்கணும். இந்த அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடாது, பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பேக் சைடு வரக்கூடிய அந்த ஸ்லீவோட இதை வந்து
பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்புறம் எண்டிங் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கணும் கையில் பிடிச்சிட்டு. நடு டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க்கிங், நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் நீங்கள் ஃபினிஷ் பண்ண இடத்துல இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. அந்த ஷேப் ட்ரா பண்ணுறது அந்த டாட் வைக்கிறதுனால நீங்கள் ஷேப்பை வந்து ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இப்போ சைடில் நம்ம ஒரு பேட்ச் போடணும். நம்மளோட அந்த ப்ளவுஸோட அளவுக்கு வந்து ஸ்லீவ் பத்தாது. ஸோ சைடில் பேட்ச் போடணும். ஷேப் எடுத்து மேலே இருக்க பேலன்ஸ் கிளாத்தையும் நான் வந்து அந்த சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்துகிட்டு ஓப்பன் இருக்க சைடை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் கிளாத்து கையில் வந்துடும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற பேலன்ஸ் கிளாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சைடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே வர மாதிரி வச்சுட்டு கீழே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. வால் மாதிரி இருக்க வேஸ்ட்டு கிளாத்தை இப்போ வந்து அதை உள்ளே வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு சைடு கட் பண்ணோம்ல, அதை வச்சு பார்க்கணும் ஸ்லீவுக்கு பத்துமான்னு சொல்லி. அது எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு எடுத்துப்பேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு வரணும். வச்சுட்டு வந்து இது கரெக்டாக இருந்தால் அதில் வரக்கூடிய அந்த ப்ளவுஸோட அளவு கரெக்டு, ஸ்லீவ் வந்து பத்தும். அப்படிங்கிறது பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா துணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கட்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோஸ் இருக்குது, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு அது காட்டும் என்னோடய சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.